சிபி, என்னப்பா கீழே வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? எப்படிப்பா அவனை போய்? போதும்டா, போதும். நம்மளால வர்ஷினி ஜெயிக்க முடியாதுடா. அப்படி ஜெயிக்க நினைச்சோம்னா அவளை நம்ம இழந்துருவோம்டா. புரிஞ்சுக்கடா, புரிஞ்சுக்க சிபி. அப்பா என்னப்பா என்ன பண்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல சிபி. வர்ஷினியை விட நமக்கு வீம்பு பிடிவாத முக்கியம் இல்ல. டேய், அவனுக்கா உயிரே விட துணிஞ்சிட்டா. கொஞ்சம் நாம சுதாரிக்காம இருந்திருந்தா நம்ம வர்ஷினி இந்நேரம் செத்துருப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நாம மீண்டு வர முடியுமா? எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் நினைவு நம்மளை துரத்தி துரத்தி வரும். அதுக்கு அவ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டுமே. இல்லப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. அந்த பிரபு சிபி, அவ என்ன கெட்டவனா, குடிகாரனா, பொறுக்கியா? அதெல்லாம் இல்ல. என்ன, அவங்க அப்பா ஒரு அயோக்கியன் நம்ம குடும்பத்துக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கான், அதானே? டேய், அது தெரியாம கட்டி வச்சாதான்டா தப்பு. அதான் நமக்கு தெரியுமே. அந்த ஆளுக்கு அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவங்களே சொல்றாங்களே. சிபி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரபு ரொம்ப நல்ல பையன்டா. இன்னொன்னு, அவன் கெட்டவனாவே இருந்தாலும் என் பொண்ணை கட்டி வைக்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு என் பொண்ணோட உயிர் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுப்பா. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சிபி. ஏன் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? என் பொண்ணு திறமையானவ, எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்ந்துருவா. அவ இவ்வளவு கான்பிடண்டா இருக்கும்போது நாம அவளை நம்பித்தானே ஆகணும். இங்க பார் சிபி, அம்மாட்ட சொன்ன முடிவு தான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். பிரபுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். சிபி, உன் தங்கச்சிடா, ஒத்துக்கடா. நான் தான் 20 வருஷமா கோமாலே இருந்துட்டேன். ஆனா நீ உன் தங்கச்சி கூட இருந்திருக்கில்ல, அவ வளர்ந்ததை நீ பாத்திருக்கில்ல. அவ மேல உனக்கு பாசம் இல்லையா, அக்கறை இல்லையா? அவ நல்லா இருக்கணும்னு நீ யோசிக்க மாட்டியாடா? அப்பா என்னப்பா பேசுறீங்க? அவ நல்லா இருக்கணும் தான் நான் இத்தனை நாள் போராடிட்டு இருக்கேன். அவ கிட்ட இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சவன் வேற ஏதாச்சும் மறைச்சண்டா? டேய், வேற எதையும் மறைக்கலடா. மறைச்சிருக்க மாட்டேன் நான் நம்புறேன். நீ நம்புடா. சிபி, அப்பா இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் கேட்டிருக்கனா? இல்ல. இப்ப கேட்கிறேன் சிபி. வர்ஷினிக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கடா. அப்பா கூட நில்லுடா. சிபி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. அப்பா விடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா. பா, நான் மட்டும் என்னப்பா என் தங்கச்சி கெட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவன் நிம்மதியா சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழணும் தான் நானும் நினைக்கிறேன். சிபி, எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. பிரபுவை தவிர வேற யாருக்கு அவளை கட்டி வச்சாலும் வர்ஷினி சந்தோஷமா வாழ மாட்டாடா. அவன் முகத்துல அதுக்கப்புறம் நீ சிரிப்பை பார்க்கவே முடியாது. அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கடா சிபி, ஒத்துக்கடா சிபி. சரிங்கப்பா, நான் ஒத்துக்கிறேன்.